குட் மார்னிங். என்னையா மதுரையில் இவ்வளோதான் சவுண்டா? காலை வணக்கம். சரி, இப்போ தான் வந்திருக்கிறீங்க, வார்ம் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல? ரைட். இந்த M28 வாலிப முகாமில் உங்களோட இந்த 3 நாட்கள் செலவழிப்பதில் எனக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு. இந்த 3 நாள்கள்லேயும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு நம்ம அந்த ஒரு சிந்தனையோடு கூட அந்த ஒரு ஆசையோடு கூட நம்ம காத்திருக்கலாம். சகோதரர் கிறிஸ்டோன் பிரபு உங்கள்கிட்ட கேட்டாங்க இல்லையா, இந்த முகாமினுடைய கருப்பொருள் அல்லது தீம் என்ன அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பின்னாடி இப்படி திருப்பிக்கோங்க. சரியா? அங்கே அந்த தீமை அழகாக அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. ஒன் பேஷன் ஃபார் காட் அண்ட் His glory. இந்த பேஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஒருவேளை தமிழில் அதை அப்படியே மொழியாக்கம் செய்யும்போது ஒருவேளை பேர் ஆர்வம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்படி கூட வச்சுக்கலாமே, ஒரு தீராத ஆசை, ஒரு தீராத ஆவல், ஒரு அடங்காத வேட்கை, அதுதான் அந்த பேஷன். அது எனக்கு கிடைக்காம நான் விட மாட்டேன், அது இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு எதில் இருக்கோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு கிரிக்கெட் ஒரு பேஷனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு நடிப்பு, சினிமா துறையிலலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இட் இஸ் மை பேஷன். நடிப்பு என்னுடைய ஒரு ஆவல், ஒரு பேர் ஆவல், அது இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? இப்போ இன்றைக்கி காலையில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேனே, உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஆசை, பேர் ஆவல், ஒரு வேட்கை உங்கள் லைஃப்பில் இருக்கா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கல, லைஃப்பில் எதையாகிலும் குறித்து ஒரு வேட்கை, தனியாத ஒரு வேட்கை, எனக்கு அது கட்டாயம் வேணும், நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு சேரணும். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிஷனாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நான் இந்த ஒரு நிலைமைக்கு கட்டாயம் வரணும். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐஏஎஸ் பாஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது அல்லது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது அன்னைக்கே நான் தீர்மானம் பண்ணினேன், அன்னையிலிருந்து இது எனக்கு ஒரு கனவு, இன்னைக்கு நான் அதை சாதித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி பேஷன்ஸ் இருக்கா? அப்படி இல்லாமல் ஏதோ எங்கேயோ பிறந்துட்டோம், எப்படியோ வளர்கிறோம், என்னமோ வாழ்க்கையில் நடக்குது, என்னென்னமோ நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறோம், அந்த மாதிரி ஒரு அலட்சியமாக ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி, நம்ம ஹிந்தியிலெல்லாம் சொல்லுவாங்க சல்தாகே, என்னமோ நடக்குதுடா சும்மா வாழ்க்கையை வாழ்வோம், அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறீங்களா? அல்லது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில லட்சியங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். பொதுவாக சரி, ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கக்கூடிய டீச்சர் எல்லா பிள்ளைகள் கையிலையும் ஒரு சின்ன பேப்பரை கொடுத்துட்டு சொன்னாங்களாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அது உங்கள் வேலை, உங்களுடைய ஆசையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறீங்களோ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்போ சின்ன பிள்ளைகள் நிறைய எழுதி கொடுத்தாங்க. அந்த எழுதி கொடுத்ததில் ஒரு சிலர் எழுதி வைத்ததை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஒரு லூசி அப்படிங்கிற ஒரு தங்கச்சி எழுதி வச்சிருந்தா, உண்மையாகவே நீங்கள் காணக்கூடாதவரா இல்லை எங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆர் யூ ரியலி இன்விசிபிள் ஆர் ஆர் யூ ட்ரைங் டு ட்ரிக் அஸ்? ஒரு தங்கச்சி.
இன்னொரு தம்பி எழுதி வச்சான், டியர் காட், ஹவு டு யூ நோ தட் யூ வேர் காட், ஹூ டோல்ட் யூ? நீ ஆண்டவர்ங்கிறது உனக்கு யாரு சொன்னது? இன்னொரு சின்ன தங்கச்சி எழுதி வச்சா, இங்கே பாருங்க, எங்கள் தாத்தா சின்ன பயலா இருக்கும்போதே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு இப்போ வயசு என்ன ஆச்சு? அது எனக்கு தெரியணும். சரியா? இன்னொரு தம்பி எழுதி வச்சானா, பைபிளில் 930 வயசு 900 வயசு வரைக்கெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, எனக்கும் அந்த மாதிரி பெரிய ஒரு வாழ்க்கை, நீண்ட ஒரு வாழ்க்கையை தாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு தங்கச்சி இப்படி ஆண்டவர்கிட்ட வேண்டுகோள் வச்சாலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு நாய்க்குட்டியை கொடுங்க, வேணா உங்கள் அக்கௌண்ட்ஸில் பார்த்துருங்க, இதுக்கு முன்னாடி நான் எதையுமே கேட்டதில்லை, அதனால கொடுத்துருங்க ஒரு நாய்க்குட்டியை. சரியா? இந்த மாதிரி பலரும் பல விஷயத்தை எழுதி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு தம்பி எழுதி வச்சிருந்தது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. டியர் காட், தேங்க்யூ ஃபார் மை லிட்டில் பிரதர், பட் வாட் ஐ ப்ரேட் வாஸ் ஃபார் அ பப்பி. என்னுடைய சின்ன தம்பிக்காக நான் நன்றி சொல்கிறேன், ஆனால் நான் உண்மையாக உங்கள்கிட்ட கேட்டது என்னது? ஒரு நாய்க்குட்டி. ஒருவேளை இதை நான் முதல்ல வாசித்தப்போ, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். நான் வாசித்தப்போ என் மனசில் என்ன கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், உண்மையாகவே தேவன் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேராவல் என்ன, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாரானால், தேவன்கிட்ட நம்ம என்ன சொல்ல வாய்ப்புகள் உண்டு? இந்த காலையில் அந்த கேள்வி அங்கே முன்னாடி வச்சு தான் நான் இந்த முகாமை தொடங்க இருக்கிறேன். சரியா? ஆண்டவரிடத்துல எதை குறித்து நீ அதிகமாக ஆசைப்படுகிறாய்? அவரிடத்துல நீ கேட்கிறது என்ன? உனக்கு அவர் செய்யணும்னு சொல்லி நீ விரும்புகிறது என்ன? இந்த முகாமில் அதை குறித்து நீ யோசிச்சு பார்க்க நான் உன்னை அழைக்கிறேன். சரியா? ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க இருக்கிறோம். சங்கீத புத்தகம் 27வது அதிகாரம், சங்கீதம் 27 அதனுடைய 4வது வசனம் நம்முடைய இந்த கருப்பொருளை விளக்கக்கூடிய ஒரு நல்ல வசனமாக இருக்கிறதாக நான் கண்டேன். சரிங்களா? சங்கீதம் 27 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். One thing I asked of the Lord. சரியா? ஒருவேளை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஒரு உபயோகம், வார்த்தைகள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் ஒன்றை கேட்க கூடுமானால் அது என்னவாக இருக்கும் என்கிற விதத்தில் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிற வார்த்தைகள் இது. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பலதும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கேட்பேனானால் அது இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னது? இந்த முகாமினுடைய கருப்பொருள் நமக்கு அதுதான். சரியா? For God and His glory. இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நான் அவருடைய மகிமையை பார்க்கும்படி, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என்ன சொல்றாருன்னா, தாவீது இருந்த நாட்களில் ஆலயம் கிடையாது, சாலமோனுடைய நாட்களில் தான் ஆலயம் வருது. தாவீது இருந்த நாட்களில் கூடாரம், அந்த கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி, அது தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஸ்தலமாக, தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்தலமாக அந்த கூடாரம் எழுந்தது. அப்ப தாவீது இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு உம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவுல எல்லா சமயத்திலையும் நான் உம்முடைய மகிமையை தரிசிக்கவும்
உம்முடைய பிரசன்னத்துல மகிழவும் நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அதுதான் ஆண்டவரே முக்கியம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நீங்க எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உம்முடைய சன்னிதானத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அதைத்தான் நான் என்ன செய்யறேன்னா அதிகமாக நாடுகிறேன். ஒருவேளை தாவீது இங்க கேட்கறது என்ன தெரியுமா? 24 மணி நேரம் அந்த கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறத பத்தி அவர் பேசல. அது சாத்தியமே இல்லை. ஏன்னா அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் ராஜாவா இருக்கக்கூடியவர் அரண்மனையில் இருக்கணும், அங்கிருந்து ஆட்சி செய்யணும், நாட்டு மக்களுடைய விஷயங்களை கவனிக்கணும். அதே போல நம்ம பல விஷயங்களை யோசிக்க முடியும். அவருடைய பல அலுவல்கள் இதெல்லாம் அவருக்கு இருக்கும், சரியா? ஆனா இவர் கேட்கக்கூடிய இந்த கேள்வியினுடைய அல்லது இந்த ஒரு பேஷன், அவருடைய ஆசையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே முடிவு பெறாத முறிந்து போகாத உம்முடைய அந்த பிரசன்னத்துல நான் எல்லா சமயத்திலையும் இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அமேசிங் க்ளோரியஸ் பிரசன்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி முகாம்களுக்கு வரும்போது அல்லது சில சமயங்களில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் என்வாயன்மெண்ட்ல இருக்கும்போது நல்ல அர்த்தமுள்ள ஆவிக்குரிய பாடல்கள், ஆராதனை வேலை அப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆசை வரும், இங்கே இருந்தா அப்படி நல்லா இருக்கும், இதே மாதிரி அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நல்லா அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் நம்முடைய உள்ளத்துல யோசிப்பது உண்டு. சகோதரன் டிம்மி அருமையா நமக்கு பாடல்களை பாடுறார் இல்லையா? ஆண்டவரை துதிக்கக்கூடிய அருமையான பாடல்கள் நமக்கு நல்ல ஒரு இசையோடு கூட அது பாடப்படுகிறது. இந்த மாதிரி சமயத்துல நம்முடைய உள்ளத்துல இந்த மாதிரி ஆசைகள் வரலாம். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஹேவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எப்பொழுதும் இந்த மாதிரி நம்ம கேம்ப்ல உட்கார்ந்துருக்க முடியாது. எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு பாடல் ஆராதனை வேளையில நம்ம என்ன செய்ய முடியாது, அமர்ந்து இருக்க முடியாதே. நீங்க படிக்க போகணும், காலேஜ் வாழ்க்கை இருக்கு, அல்லது ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல நீங்க படிக்க போகணும். உங்களுக்கு எவ்வளவோ அலுவல்கள் இந்த உலகத்துல இருக்கு இல்லையா? ஆனா இங்க தாவீது சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும், நான் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் உம்முடைய மகிமையினுடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் உணரணும் ஆண்டவரே. தம்பிமார் தங்கச்சிமார் இதை புரிஞ்சுக்கணும். இது யார் இப்படி ஆசைப்பட முடியும் தெரியுமா? யார் இப்படி ஆசைப்பட முடியும்? உலகத்துல எனக்கு செல்வம் செல்வாக்கு, உலகத்துல எனக்கு சந்தோஷம், உலக பொருட்களால் வரக்கூடிய அந்த ஒரு இன்பம், இதை எல்லாத்தையும் காட்டிலும் அந்த உம்முடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த ஒரு களிப்பான அனுபவம் தான் எனக்கு முக்கியங்கிறது யாருக்கு தோணும் தெரியுமா? இந்த பிரசன்னத்தினுடைய மேன்மையை அறிந்த ஒரு நபருக்கு, தேவனோடு இருக்கக்கூடிய உறவுல கிடைக்கக்கூடிய அந்த களிப்பு, அந்த சந்தோஷம், அந்த ஒரு நிறைவான பேரின்பத்தை அனுபவித்த ஒரு மனுஷனுக்கு அதை விட உலகத்துல வேற சிறப்பா எதுவுமே ஆசைப்பட முடியாது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர் மட்டுமல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்கள். மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசே அப்படிங்கிற இந்த நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எதுக்குன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது போற வழியில பாத்தீங்கன்னா இந்த ஜனத்தினுடைய சுபாவத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவரை வேண்டாம், அவங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் எல்லாம் பெருசா தெரியல. அவங்களுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து கிடைக்கிற விஷயங்கள் அதுதான் பெருசா தெரியுது. ஆகையினால எப்பொழுதெல்லாம் கிடைக்குமோ சந்தோஷப்படுவாங்க, எப்பெல்லாம் கஷ்டத்தின் வழியா போவாங்களோ அப்ப எல்லாம் முறுமுறுக்கக்கூடிய அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த சமயத்துல ஒரு சமயம் ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, அதை வாசிப்போமே. யாத்ராம புஸ்தகம் 33வது அதிகாரம். யாத்ராம புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கிறீங்களா? ம் 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 ம்
நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் உங்க மத்தியில இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூதனை வேண்டுமானால் அனுப்புறேன். தம்பிமார் தங்கச்சிமார் கவனிக்கிறீங்களா? ஒரு தூதனை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா அந்த தூதன் உங்க முன்னாடி போய் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் அந்த தூதன் செய்து கொடுப்பாரு. கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்நிய ஜனங்களை எல்லாம் அந்த தூதன் விரட்டி விடுவாரு. சரியா? ஆனா நான் உங்க மத்தியில இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றாரு தெரியுமா? ஜனங்களுக்கு அவருடைய பிரசன்னம் பெருசா தெரியல, அவர் முக்கியமா தெரியல. அதை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் மோசையோட சொல்றாரு, நான் செல்ல மாட்டேன். எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பும் போது இவர்களோடு கூட பயணம் செய்த அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய பிரசன்னம், இப்ப அந்த ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வரமாட்டேன், ஆனா உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் இன்னைக்கு கேட்கிறேனே உன்னை பார்த்து, தம்பி தங்கச்சி, ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்வார், ஆனால் நீ என்ன சொல்லுவ? உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன், நல்ல ஒரு வேலையை உனக்கு தர்றேன், நல்ல உனக்கு சம்பாத்தியத்தை உனக்கு தர்றேன், நல்ல உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன், ஆனா நான் மட்டும் உன் கூட வரமாட்டேன், நான் மட்டும் உன்னோடு கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரானால் நீங்க என்ன சொல்ல போறீங்க? தேவன் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய, தாவீது சொல்றது போல, நான் ஒன்றை கேட்டேன், அது உம்முடைய மகிமையை தரிசிப்பதற்கும், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதற்கும், உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கும், அதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு தாவீது சொல்றது போல, அந்த மாதிரி ஒரு ஆசை இல்லாதவங்கன்னா இந்த மாதிரி தேவன் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல எதிர்காலம் மட்டும் கொடுத்தா போதும். ஆனா மோசே யார் தெரியுமா? இந்த மோசையும் தாவீதை போல, இந்த மோசையும் தேவனுடைய அந்த சமூகத்தை அனுபவித்த ஒரு மனுஷன், ஒரு பொக்கிஷமா கருதின ஒரு மனுஷன். இதை காட்டிலும் மேன்மையான ஒரு விஷயமும் இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லி அறிந்து கொண்ட மனுஷன். மோசே சொல்ற வார்த்தைகளை நம்ம வாசிப்போமே. அதே 33வது அதிகாரம், யாத்ராம புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? சரி. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எது முக்கியமா மோசே கருதுறா தெரியுமா? ஆண்டவரே எனக்கு எது வேணும்? உம்முடைய சமூகம் வேணும், உம்முடைய பிரசன்னம் வேணும். அருமையான தம்பிமா தங்கச்சிமாருக்கு இந்த பிராயத்தில் நான் கேட்கிறேனே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எதை நீ முக்கியமாக கருதுற? எதை நீ முக்கியமாக கருதுகிறாய்? இந்த அனுபவம் உனக்கு இருக்கா? தேவனோடு இருக்கக்கூடிய உறவில கிடைக்கக்கூடிய அந்த பேரின்பத்தினுடைய அனுபவம், பைபிள்ல அந்த அனுபவத்தை குறித்து பல தேவனுடைய மக்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சோம்னா ஆச்சரியமா இருக்கும். சங்கீதம் 16ல் 11வது வசனத்துல இந்த பேரின்பம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அளவில்லாத, அளவிடப்பட முடியாத ஒரு இன்பம் தேவனுடைய சமூகத்தில் இருக்குன்னு சொல்லி. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிச்சீங்கன்னா எவர்லாஸ்டிங் ஜாய், நித்தியமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த அனுபவத்தை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி பேதுருவும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இன்எக்ஸ்பிரசிபிள் அண்ட் குளோரியஸ் ஜாய், வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு மகிமை நிறைந்த ஒரு அனுபவம், சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்காம். இதை நான் சொல்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேனே. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் ரொமானிய தேசத்தில் இருந்தார். அவரு கம்யூனிச இந்த ரெஜீம், கம்யூனிச அரசு அந்த நாட்டை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினாங்க, கிறிஸ்தவர்களை ஜெயிலில் அடைச்சாங்க. இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்களையும் 14 வருஷம் சிறையில் போட்டு அடைச்சாங்களாம்.
ஒரு சின்ன ரூம்ல, ஒரு சின்ன அறையில, மேல துவாரத்தின் வழியாக கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் உள்ள வரும். யாரோ ஒருவர் சாப்பாட்டு தட்டை கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டை வழியாக அப்படி வீசுவாங்க. அந்த அறை அப்படிங்கிறது அவ்வளவு இருட்டும் நாற்றமும் எடுக்கக்கூடிய ஒரு அறையாக அந்த நாட்களில் காணப்பட்டது. அப்ப வெளியே வந்த பிறகு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் எல்லாம் நடக்கிற சமயத்தில் இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் வெளியே வர்றார், விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே வர்றார். அந்த சமயத்தில் தன்னுடைய அனுபவத்தை குறித்து, அந்த 14 வருஷம் அனுபவத்தை குறித்து அவர் எழுதின புஸ்தகத்தில் இப்படி எழுதி வச்சிருக்கிறார். நீங்க படிக்கிற பசங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு அளவில் இங்கிலீஷ் இருந்தா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நான் அதை அப்படியே வாசிக்கிறேன். I know about a kind of paradise. In this paradise there have been beatings and tortures. We were deprived of everything. We had nothing to eat or clothe ourselves with. In winter it was cold. We never saw our wives, mothers or children. We never had a Bible or a book. We had none of these things. Yet there was an inexplicable joy in the Lord. Singing was not enough for us. We have also danced in His presence. We had moments when we felt with intensity the nearness of Jesus. There was such joy in our hearts. The gray walls of the cell glowed like diamonds. The joy cannot be expressed in mere words. Paradise is open for everyone. அவர் சொல்றாரு, அந்த இருட்டு அறையில எதுவுமே இல்லாதது, கையில பைபிள் கூட கிடையாது, ஒரு புஸ்தகம் இல்ல, பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல, அம்மாவோ அப்பாவையோ பிள்ளைகளையோ மனைவிமாரையோ பார்த்து எவ்வளவோ காலங்கள் ஆயிருச்சு. ஆனா அவர் சொல்றாரு, அடி உத பட்டினி இது எல்லாத்தின் மத்தியிலையும் அவங்க அந்த அறையில இந்த மாதிரி அடைக்கப்பட்டவர்கள் சந்தோஷித்து ஆர்ப்பரித்து பாடல்களை பாடினாங்களாம். அவங்க சொல்றாங்க, பாடல்களை மட்டும் நாங்க பாடினதில்ல, அது போக சில சமயங்களில் அந்த சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்தில் ஆடவும் செய்திருக்கிறோம். அவங்க சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தை இன் a very intense way அந்த சிறையில் அவர்கள் அனுபவித்தார்களாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து என்ன கேட்கிறேன் தெரியுமா? இந்த முகாமுடைய முதல் வேளையிலேயே ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு இருக்கா? தேவனோடு கூட ஒப்புரவான அந்த அனுபவம் உனக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததின் மூலமாக உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை அதை நீ அனுபவித்திருப்பாயானால் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை நீ வாழ்க்கையில அனுபவித்திருப்ப. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா தாவீது பேசுறது நமக்கு புரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா மோசே சொல்ற வார்த்தைகள் நமக்கு புரியாது. என்னடா இந்த தேவனுடைய சமூகத்துல இவ்வளவு பெரிய சந்தோஷமா? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேட்கையாக எனக்கு ஒன்று மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படிப்பட்ட அனுபவமா இது? சில சமயங்களில் யோசிச்சு பாருங்க, சர்ச்சில் போய் 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வர்றது எவ்வளவோ கஷ்டமா தெரியுது இல்லையா? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றது ஒரு கஷ்டமான அனுபவமா சிலருக்கு தோணுது. சில சமயங்களில் பைபிளை திறந்து வாசிக்கிறது நமக்கு என்னவா தெரியுது? ஒரு கஷ்டமான அனுபவமா சில சமயங்களில் தெரியுது. அப்படி ஒருவேளை இந்த இடத்துல நீங்க யாராவது வந்திருப்பீங்கன்னா உங்ககிட்ட நான் இன்னைக்கு என்ன காலையில கேட்க விரும்புறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்மையாகவே உறவு இருக்கா? இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த பாடு மரணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு காலையில யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஒரு பேரின்பம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா இருக்காது. இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் அப்படிங்கிற ஒரு சகோதரன் சொல்றது போல அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா இருக்காது. ஒருவேளை இந்த முகாம்ல தம்பி தங்கச்சி இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீ ஏற்றுக்கொள்ளாம
சபைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா. அதாவது எப்படி நான் சொல்லேன் தெரியுமா? அதாவது நீ உன் மனசுல யோசிச்சு பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ட்ரையா தெரியுது. ஒரு அனல் இல்லாத, ஒரு அனுபவம் இல்லாத, ஒரு சடங்காக உனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நான் உன்னை பார்த்து என்ன கேட்கிறேன் தெரியுமா? திரும்பவும் யோசிச்சு பாரு, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையா? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் மூலமாக வந்திருக்கிற சந்தோஷம். நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அது காட்டுவாசிகள் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. காட்டுவாசிகள் அவங்க வந்து காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க பக்கத்தில் கூட நம்மலாம் போய் நிற்க கூட மாட்டோம். நான் என்னை பற்றி பேசுகிறேன். அவ்வளவு நாற்றம் எடுக்கும், பார்க்கறதுக்கு அகோரமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர். அவங்க மத்தியில் ஒரு மிஷினரி போய் ஊழியம் செய்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை படிப்படியாக சொல்லி கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக ஒரு நாள் நடத்துறாரு. ஒரு 250 பேர் சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் நாடகமெல்லாம் வந்து நடித்து காட்டி அந்த பாமர மக்களுக்கு இயேசுவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறார். கடைசியில கல்வாரி சிலுவையை பத்தி பேசுறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நாடகமா அதை நடித்து காட்டுறாங்க. ஒருத்தன் ஈட்டியை வச்சு பலூன்ல வந்து சிவப்பு நீர், அங்க மேல இயேசு கிறிஸ்துவா நடிக்கிறவனுடைய அவனுடைய செஸ்ட்ல வந்து ஒரு பலூன் கட்டி வச்சிருந்தாங்களாம். ஈட்டியை வச்சு அதை குத்துறாங்க. குத்தும் போது சிவப்பு அப்படி அந்த ரத்தம் மாதிரி அந்த மனுஷனுடைய சரீரத்தில் அப்படியே வருது. பாமர மக்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து இவங்க மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்கள் நடிக்கிறவங்க தான் சொல்லி. ஆனாலும் அந்த காட்சியை கண்டு அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவம். ஏன்னா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அறியாமையின் காலகட்டத்தில் ஒருத்தரை கொல்லவும் கூட செய்தவர்கள் இருக்கிறாங்க. அடுத்தவங்களுடைய மனைவியோடு கூட மோசமா நடந்தவர்கள், பிள்ளைகளை அடித்து கொன்றவர்கள், அந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த போதகர் சொல்றாரு, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில செய்த பாவம் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தின் மூலமாக அதை நீ நம்புவாயானால் எல்லாம் இன்றையோடு மூட்டை கட்டி அதற்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருக்கு. இதை நம்புறீங்களான்னு சொல்லி கேட்பாரு. முதல்ல அந்த கூட்டத்திலேருந்து ஒரு வயசான கிழவி அம்மா எந்திரிக்கும். எந்திரிச்சிட்டு அந்த அம்மா அப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்லும், நான் நம்புறேன், நான் நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய முகத்துல சந்தோஷம். ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது. இவ்வளவு நாள் வந்து பாரம், மனசுல இருந்த பாரம் இறக்கி வச்சாச்சு. இப்படி ஒவ்வொருத்தவனா எந்திரிச்சு அறிக்கை செய்து 250 பேரு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆடி துதித்து கொண்டிருந்தார்களாம். என்ன சந்தோஷம் தெரியுமா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. தம்பி தங்கச்சி, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவ மூலமாக இணைக்கப்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அவருடைய அந்த மகிமையின் பிரசன்னம். எனக்கு அதிகமாக சமயம் இல்லை, இங்க பாருங்க. இந்த பொக்கிஷம், ஒருவேளை நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிலரை பார்த்து நான் கேட்பேன், ஆனால் நீங்க ஒருவேளை இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு, அண்ணே அல்லது அங்கிள், எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த அனுபவம் இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய அந்த சமூகத்தை என்ஜாய் பண்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. ஆனா காலகட்டத்தில் காலங்காலமா சில சமயம் அப்படி வறண்டு போயிடுச்சு. இப்ப எனக்கு அந்த அனுபவம் இல்லை. மாதிரி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. என்னுடைய ஆத்துமாவில் வறண்டதை போல நான் உணர்கிறேன். எனக்கு திரும்பவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன்.
அது உன்னுடைய வாஞ்சியா இருக்கும்னா இந்த முகாம் உனக்கான முகாம் தான். தேவனுடைய சமூகத்தை, அந்த சமூகத்தினுடைய பேரின்பத்தை ஏதோ ஒரு சில காரணங்களால நீ இழந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு சில காரணங்களால தேவனோடு உனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த உறவின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை நீ இழந்து போயிருக்கேன்னு சொன்னா இந்த முகாம் உனக்காக ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த பொக்கிஷத்தை இழக்க முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பிறகு தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் அந்த சந்தோஷத்தை இழக்க முடியுமா? இழக்க முடியும். வேத புத்தகத்தில் இந்த மகிமையின் பிரசன்னத்தின் சந்தோஷத்தை இழந்தவர்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இந்த தாவீதை குறித்தே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தேறிய பாவங்கள் நமக்கு தெரியும். பத்சேபாலோடு கூட அவருக்கு இருந்த தகாத உறவு, விபச்சாரம், அதன் மூலமாக அதற்கு பிறகு நடந்த பல சம்பவங்கள் மறைத்தது, ஒளித்து மறைத்தது. அதுபோல மோசமாய் யோசித்து அநியாயமாக குற்றமில்லாத ஒரு நபரை கொல்ல காரணமாயிருந்தது. இப்படி தாவீது தன்னுடைய இந்த அனுபவத்தை, பொக்கிஷத்தை, எது தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பொக்கிஷமா கருதினாரோ அந்த பொக்கிஷத்தை இழந்து போன அனுபவம் தாவீதுக்கு வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சங்கீதத்திலிருந்தும் 1-2 வார்த்தைகளை மட்டும் நம்ம வாசிப்போமே. சங்கீதம் 51 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இங்க தாவீது தான் பாவம் செய்து தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் தன்னுடைய வாழ்க்கையில நிலையாக இருப்பதை இழந்து போன பிறகு தாவீது சொல்ற பல விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க தம்பி தங்கச்சிமார், கவனிங்க. தாவீது சொல்ற பல விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? வறண்டு போன பிறகு அவர் சொல்றாரு, என்னுடைய எலும்புகள்லாம் அப்படி உலர்ந்தது போல அப்படின்னு சொல்றாரு. பாரமா இருந்துச்சு, மனசாட்சி குத்திட்டே இருந்துச்சு. பிரகாரத்துக்கெல்லாம் போனாரு. நல்லா கவனிங்க. ஒருவேளை பிரகாரங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் போயிருப்பாரு, ஆனா தேவனுடைய சமூகத்திலையும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. பலி செலுத்துறதெல்லாம் பார்த்திருப்பாரு, அதுக்கு முன்னோடியா இருந்து இவர் உதவியெல்லாம் செஞ்சிருப்பாரு, ஆனா உள்ளத்துல என்ன இல்லை தெரியுமா? சந்தோஷம் இல்லை. பாவம் செய்ததனுடைய அந்த நினைவுகள் தன்னை குத்திக் கொண்டே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 வசனங்களையும் வாசிப்போமா? சங்கீதம் 32:3-4 வாசிங்க. சங்கீதம் 32:3-4. தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதி வச்சிருக்காரு. சொல்றாரு, என் மனசுல சந்தோஷமே இல்லை. தம்பி தங்கச்சி, நான் கேட்கிறேன்னு உன்னை பார்த்து, சர்ச்சுக்கு போற நல்லது, யூத் மீட்டிங் அட்டன் பண்றீங்க, நல்ல விஷயம். ஆனா இந்த உள்ளத்துல சந்தோஷம் இருக்கா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ உணர்றியா? அவருடைய மகிமையை நீ அனுபவிக்க முடிகிறதா? இங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் வந்தது, அந்த சந்தோஷத்தை கெடுத்து போட்டுச்சு. ஆனாலும் இந்த பாவ அறிக்கை செய்ய மனம் இல்லாம ஒரு சில காலங்கள் அவர் வாழ்ந்தார். ஒரு சில காலங்கள் அப்படியே உருண்டோடுது. சரியா? இன்னைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிறேனே, இந்த முகாமுக்கு நீ வந்திருக்கும் போது மன மகிழ்ச்சியோட நீ வந்திருக்கிறியா? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய உள்ளத்துல இருப்பதனால
அவருடைய வாழ்க்கையில இருப்பதனால, அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு அது சரியா இருப்பதனால இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் அந்த மேன்மையிலையும் நீ வந்திருக்கிறியா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீ செய்ய வேண்டியது இதுதான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன், என்னுடைய கீழ்ப்படியாமையை நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு நீர் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷ அனுபவம் அதை பொருட்படுத்தாம தொடர்ந்து பாவம் செய்து தொடர்ந்து பாவமான நிலைமைகள் நான் வாழ்ந்து அதை நான் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, மீண்டும் என்னை புதுப்பியும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மீண்டுமாக ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை கொடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் கழிகூற பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாம். தம்பி தங்கச்சி, நான் கேட்குறேன், எதனால உன் வாழ்க்கையில் நீ தான் யோசிக்கணும். எதனால இந்த பொக்கிஷத்தை நீ இழந்து போயிருக்கிற? எதனால தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவின் சந்தோஷம் அதை நீ இழந்து போயிருக்கேன்னு சொல்லி யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு சில உறவுகள்னாலயா? ஒரு சில தகாத உறவுகள்னாலயா? எனக்கு நேரம் இல்லை, நான் எடுத்து காட்டுவேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய சக்தியை தங்களுடைய ஆத்மாவிலையும் தங்களுடைய சரீரத்திலையும் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த பொக்கிஷத்தை இழந்து போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? தொடர்ந்து கீழ்ப்படியாமை, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டும் மனம் திருந்துவதற்கு மனசு இல்லாம இருந்ததுனால. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அறிந்தும் சாமானியனை போல வாழ்க்கை வாழ நினைச்சதுனால. சிம்சோன் பெரிய ஒரு பெரிய எடுத்துக்காட்டல்லவா? பைபிள்ல ஒரு சில கஷ்டமான, வாசிக்கிறதுக்கு கஷ்டமான வசனங்களில் ஒன்றுதான் தேவனுடைய அந்த பலம் அவனை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டது என்பதை கூட அறியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவன். சவுலை குறித்தும் இதே தான் வாசிக்கிறோம், சவுலை குறித்தும் இதே வாசிக்கிறோம். பிரியமான தம்பி தங்கச்சி, நீ காலையில் உன்னை பார்த்து கேட்கிறேனே, தேவனோடு உனக்கு இருக்கக்கூடிய அந்த மகத்தான உறவை பாதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் அது சரி செய்யப்படாம இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன்னு சொன்னா உன்னோடு ஆண்டவர் பேசுகிறது இதுதான். அவருடைய மகிமையும் பிரசன்னமும், ஒன் பேஷன் ஃபார் காட் அண்ட் இஸ் க்ளோரி, அது உன்னுடைய வேட்கையாக மாறி இந்த முகாம் விட்டு போகணும்னு சொன்னா முதல்ல அந்த வேட்கை உனக்குள்ள உளவாகணும். அது எப்போ உளவாகும்? ரட்சிக்கப்படாதவன அந்த இடத்துல வந்திருந்தேன்னு சொன்னா அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரும்போது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பாவத்திற்கு அடிமையாகி இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ இழந்து போயிருக்கேன்னு சொன்னா அதை மீண்டுமாக சரி செய்யும் போது. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எஃப்இ மார்ஷ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார், ஒரு பிரசங்கியார். அந்த பிரசங்கியார் ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போனாராம். பிரசங்கம் பண்ண போய் அங்கே பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஒரு தம்பி அவரை பார்க்க போனார். பிரசங்கியாரை தனியாக பார்த்து சொன்னா, அப்படியா ஐயா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ வந்தாலும் some copper nails are pricking my conscience. எப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வந்தாலும், அவர் சொன்னது ஆங்கிலத்தில், some copper nails are pricking my conscience. என் மனசாட்சியை ஒரு சில தாமிரத்தால் செய்யப்பட்ட ஆணிகள் குத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னாரு இந்த வாலிபன். இந்த எஃப்இ மார்ஷுக்கு புரியலை. எஃப்இ மார்ஷ் அந்த வாலிபனை பார்த்து கேட்டாராம், நீ சொல்கிறது எனக்கு விளங்கலை. அப்போ அந்த தம்பி சொன்னானா, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலை பார்த்த இடத்துல ஒரு கப்பல் தயாரிக்கக்கூடிய இடம், சின்ன போட்டு கப்பல் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம்.
அந்த இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே அந்த ஓனருக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு கைப்பிடி நிறைய ஆணிகள், அந்த காப்பர் நெயில்ஸ்க்கு நல்ல விலை இருக்குது, அந்த ஆணிகளை நான் திருடிட்டு போயிட்டு இருந்தேன். வெளியே போய் அதை விட்டு காசாக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்கு பிறகு நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டேன். அதுக்கு பிறகு தான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புனா எனக்கு என்னன்னு தெரியும். ரட்சிக்கப்பட்டேன். ஆனாலும் ஐயா, எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் உட்கார்ந்தாலும் என் மனசாட்சி குத்திட்டே இருக்கு. அந்த திருடின ஆணிகள் என்னை குத்திட்டே இருக்கு. நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாராம். அப்போ இந்த எஃப்.வி. மார்ஷ் சொன்னாராம், போய் அந்த மனுஷனை போய் பார்த்து அந்த மனுஷன்கிட்ட போய் நீ செய்த தவறை சொல்லி, முடியுமானால் எவ்வளவு ஆணிகளை நீ திருடினோ அதுக்கு சம்பந்தப்பட்ட காசை கொடுத்து ஒப்புரவாகிட்டு வா. அப்போ உன்னுடைய மனசாட்சி தெளிவா இருக்கும். ஆண்டவரிடத்திலையும் நீ அதை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்திலையும் சொல்லு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி தவறை நான் செய்திருக்கிறேன், அதனால என்னுடைய மனசாட்சியில குத்துண்டவனா இருக்கிறேன், சந்தோஷம் எனக்கு இல்லை, திரும்ப சந்தோஷத்தை கொடுங்க. கண்களை மூடுவோமா தம்பி தங்கச்சி? இந்த முகாமினுடைய முதல் செய்தி வேளையில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். எது உன்னுடைய வாழ்க்கையினுடைய வேட்கை? பேராவல் எது? உன் வாழ்க்கையினுடைய தீராத ஆசை என்ன? எதை அதிகமா நாடுகிறாய்? தாவீது சொல்றது போல, ஒன்றையே நான் நாடுவேன் ஆண்டவரே, உம்மிடத்துல நான் ஒன்றையே கேட்பேன். எதை? உம்முடைய மகிமையை காணணும். என்னுடைய லைஃப்ல உம்முடைய மகிமையை நான் காணணும். உம்முடைய பிரசன்னத்தை நான் இடைவிடாம அனுபவிக்கணும். இன்னைக்கு காலையில ஆண்டவரிடத்துல சொல்லு, ஆண்டவரே அப்பேற்பட்ட பெரிய ஒரு ஆசை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆசை வர்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாவமான வாழ்க்கை, கீழ்ப்படியாமை, தகாத உறவுகள், தகாத வாழ்க்கை முறை எனக்குள்ள இருக்கிறது, என்னை மன்னியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டுமாய் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி மனப்பூர்வமா நீ கேட்டேனா, தம்பி தங்கச்சி, உன் பாவங்களையெல்லாம் மன்னித்து, உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன்னுடைய அநீதிகளை எல்லாம் மன்னித்து, உன் இருதயத்தில் பெரிய சந்தோஷத்தை அவர் கொண்டு வருவார். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அதை பார்க்க போறாங்க. தேவனுடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையை நிரப்புறத உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவங்க பார்க்க போறாங்க. அதுக்கு உன்னை நீ விட்டு கொடுப்பையா? நீ காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் வேற எதையுமே கேட்கல ஆண்டவரே, இந்த முகாமில் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் இன்னும் அதிகமாக தரிசிக்கணும், உம்முடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் நான் அனுபவிக்கணும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பல இடங்களிலிருந்து நீ அழைத்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதா ஆண்டவரே? எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் நீர். பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே மரித்து, என்னென்றைக்குமாக நித்திய ஆக்கினிக்கு என்று சொல்லி தீர்க்கப்பட்ட எங்களை விடுவிக்கும்படியாய் உடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினீர். அவர் மூலமாக உம்மோடு கூட நெருங்குவதற்கு, உம்முடைய மகிமையை அனுபவிப்பதற்கு, பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இந்த பேஷனை ஃபார் காட் அண்ட் ஹிஸ் க்ளோரி,
இயேசுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய பேராவல் என்று சொல்லி இந்த முகாமை விட்டு கிளம்பி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தரலும். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியருளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.